செங்கல்பட்டு மாவட்டம் நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்லியம்மன் கோயிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணபலன் வழங்காததை கண்டித்து மக்கள் உரிமை இயக்கம் தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் சுடலைமணி, தூய்மை பணியாளர்களின் பிரச்சினை குறித்து நகர்நல அலுவலரிடம் மனு அளித்துள்ளதாக கூறியவர், உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்துள்ளார். அவங்க நல்ல பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதில் சரியான முறையில கொடுக்கப்பட இருந்தா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நாங்கள் இன்னும் ஒரு வார காலத்தில் சரியான பதில் வரல, நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் டாஸ்மாக் கடை ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 5 பேரை விடுவித்து நீதிபதி சுதாகர் உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார பரப்புரையில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் எவர் சில்வர் குடம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து கூட்டம் அதிகம் இருந்ததன் காரணமாக குடம் வழங்குவது பாதியில் நிறுத்தப்பட்டதால் பெண்களுக்குள் சண்டை மூண்டதை தொடர்ந்து சிலர் ஏதும் கிடைக்காமல் அதிருப்தி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோயில் குட்டைக்காடு பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய திமுக பிரமுகர் உட்பட 2 பேரை கைது செய்த தனிப்பிரிவு போலீசார் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் குற்றவாளிகளிடமிருந்து 7 லிட்டர் கள்ளசாராயம் மற்றும் கள்ளசாராயம் காய்ச்ச பயன்படும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வெங்கடாபுரம் கிராமத்தில் தந்தை மூலம் மகள்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை தடுத்த மகன்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்வதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் நில அளவீட்டிற்காக ஆன்லைனில் பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து நிலம் அளவீடு செய்ய வந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் சர்வேயர் முன்பு மகன்களின் குடும்பத்தினர் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. வனத்துறையினரின் இந்த அறிவிப்பினால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சென்னை திருவொற்றியூர் டயர் தொழிற்சாலையில் 2வது நாளாக கதவு மூடப்பட்டதால் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாசலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக திருவொற்றியூர் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கொளத்தூர் பெரியார் அரசு மருத்துவமனையில் தீ விபத்துகளை தடுப்பது மற்றும் விபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்து தீயணைப்புத்துறை இயக்குநரும் டிஜிபியுமான சீமா அகர்வால் உத்தரவின் பேரில் தீயணைப்பு துறையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் தீ விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னை மணலி விரைவு சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த எண்ணூர் போக்குவரத்து போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ரெட் ஹில்ஸ் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தோட்டக்கலைத்துறை மலைப்பயிர்கள் துறை சார்பில் மாங்காய் ஏற்றுமதி குறித்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அறுவடை பின் செய்நேர்த்தி, மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி வாய்ப்புகள், ஏற்றுமதி பின் செய்நேர்த்தி மற்றும் தொழில்நுட்பங்கள், தொகுப்பு அணுகுமுறையில் பழங்களின் மதிப்பு கூட்டுதல் ஆகியவற்றை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது.
கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சிதம்பரம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேருந்தின் படிக்கட்டுகளில் நின்றபடி பயணம் மேற்கொள்ளும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை எச்சரித்து அனுப்பி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டிக்காரன் கொட்டாய் கிராமத்தில் இருந்து நாப்பிராம்பட்டி, வசந்தபுரம், மாறன் கொட்டாய் மற்றும் பாண்டவர் நகர் ஆகிய கிராமங்களை இணைக்கும் சாலை சேதமடைந்து இருப்பதால் சிரமம் அடைவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்த மக்கள் சாலையை சீரமைக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் எதிரில் உள்ள பரணசேரி ஏரியில் சாக்கடை கழிவுகளால் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசி பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து தகவலறிந்து வந்த பேரூராட்சி ஊழியர்கள் ஏரியில் செத்து மிதக்கும் மீன்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் நீதிமன்ற உத்தரவின்படி போலீசார் உதவியுடன் வந்த நீதிமன்ற பணியாளர்கள் சரோஜா என்ற மூதாட்டியின் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கினர். இதற்கிடையில் வெளியில் அமர்ந்திருந்த மூதாட்டி சரோஜா தனது உடைமைகளை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என கேட்டபோதும் மூதாட்டி அனுமதிக்கப்படாமல் வீடு இடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வெள்ளைப்பாளையத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் 5 ஆண்டுகளாக முறையாக வீட்டு வரி கட்டி வசித்து வரும் தனது குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியேறுமாறு வருவாய்த்துறையினர் நிர்பந்தம் செய்வதாக குறிப்பிட்ட நிலையில் புகாருக்கு துறை சார்ந்த அலுவலர்கள் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சேர்ந்தமரம் பகுதி பேருந்து நிறுத்தத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் இறக்கி சென்ற முதியவரை காவல்துறையினரும் போக்குவரத்து துறையினரும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். முதியவரை அனுப்பிவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பி சென்ற சேர்ந்தமரம் காவல் உதவி ஆய்வாளர் மாடசாமி தலைக்கவசம் அணியாமல் அதிவேகமாக சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏரியில் குடியிருக்கும் வீடுகளை கணக்கெடுக்க வந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பல ஆண்டுகளாக ஏரி பகுதியில் குடும்பங்களுடன் வசித்து வரும் தங்களை அப்புறப்படுத்தாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆலத்துறை பகுதியில் 2 முறை புதுப்பிக்கப்பட்ட நூலகம் பயன்பாட்டில் இல்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நூலகத்தின் அலமாரிகள் துருப்பிடித்தும் நூல்கள் மூட்டைகளாக கட்டப்பட்டும் இருக்கும் நிலையில் அனைத்தும் வீணாவதற்குள் நூலகம் திறக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் உள்ளூர் பக்தர்கள் தரிசனம் செய்ய தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் கோயிலுக்கு வரும் வெளியூர் பக்தர்களுடன் உள்ளூர் பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதால் உள்ளூர் பக்தர்களின் கோரிக்கையின் பெயரில் இந்த தனி வரிசை தரிசனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற கல்லூரி களப்பயணம் துவக்க விழாவை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட 1500 மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், சட்டக்கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் ஆகிய கல்லூரிகளின் பாடத்திட்டங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் அனைத்து கட்சி சார்பில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தை மாற்ற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் பேருந்து நிலையத்திற்கான இடத்தை மாற்றுதல், வெள்ள பாதிப்பு ஏற்படும் வகையில் தென்பெண்ணை ஆறு அருகில் அமைந்துள்ள சுடுகாட்டை வேறு இடத்திற்கு மாற்றி தருதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி செல்லும் சாலையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் கதிர்வேல் தலைமையில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து வருபவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மோட்டார் வாகன ஆய்வாளர் ராம்குமார், ரோட்டரி கிங்ஸ் மற்றும் கார்த்திக் டிரைவிங் ஸ்கூல் சார்பில் தலைக்கவசத்தின் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை பகுதியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற செங்கோட்டையன் கருத்தினை உண்மையான அதிமுக தொண்டர்கள் அனைவரும் வரவேற்கிறோம் என்று ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் விஜயகரிசல் குளம் பகுதியில் தொண்டர்களின் எண்ணங்களை நிறைவேற்ற ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோம் என செங்கோட்டையனுக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.